இது வந்து டெப்த் இப்போ வந்து ரொம்ப கூலாக இருந்துச்சுன்னா ஆழமாச்சா பயிர் முழுகிடும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பயிர் ஹைட்டை ஏற்றி இறக்கிறோம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். மற்றபடி இதில் வந்து ஆக்சிலேட்டரு, நியூட்ரலு, ரிவர்ஸு, ஃப்ரண்ட்டு, பிளான்டிங் கியரு, அப்புறம் கிளச்சு. நெல் இருந்தால் போதும். பட் நாங்கள் இன்னும் ஒரு 2 கிலோ சேர்த்தி வாங்கிப்போம். ஏதாவது அந்த இதெல்லாம் உண்மையெல்லாம் நிற்கக்குள்ள செட் பண்ணி முன்ன பின்ன போயிடும். அதனால் 14 கிலோ வாங்கிப்போம். நாங்கள் ட்ரேயில் நாற்று விட்டு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ட்ரே வந்து பராமரிச்சிங்கன்னா போதும். தண்ணி டெய்லி 2 டைம்ஸ் விட்டு அதை பராமரிச்சு கொடுத்தா போதும். மேக்ஸிமம் 25 நாளுக்குள்ள மேக்ஸிமம் நடவு கொடுத்தா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா நடுறதுக்கு? ஏன்னா ஒரு ஃபீல்டை பொறுத்து தான் மேக்ஸிமம் 4.5 மணி நேரம் ஆகிடும். மேக்ஸிமம் 4.5 மணி நேரம். ஓகே ஓகே. ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1.5 ஏக்கர் ஓட்டலாம். இப்போ செலவு எவ்வளோ ஆகுது நடுறதுக்கு? ஏக்கருக்கு 5500, நாற்று விடுறதுக்கு ஒரு 1500, 7000 ரூபாய் ஆகும். விதை நெல் நீங்கள் கொடுத்துடணும். சரிங்க சரி. இந்த இடத்துல வந்து உங்கள் ப்ரிமிசஸில் மாடியில் விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ இதே வந்து நீங்கள் மேனுவலாக ஒன்றுன்னா அதுக்கு வந்து 20 கிலோவுக்கு மேலே நீங்கள் நாற்று விதை வாங்குவீங்க, ஏர் ஓட்டுவீங்க. இது போகிறதுக்கு ஆள் கூலிலாம் பார்த்தா அதிகமாக தெரியும். இது வந்து அவங்க மொட்டை மாடியிலேயே இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கர்னா அவங்க மொட்டை மாடியிலேயே நாற்று விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். நீங்களே வச்சு கொடுத்துருவீங்க? அதெல்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. ரொம்ப லாங்காக இருந்தால் மட்டும் அவங்க ஏதாவது டீசல் அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே. அதே மாதிரி இதில் வந்து ஈல்டும் நல்லா ஒரு நார்மலாக கன்வென்ஷனல் மெத்தடாக இதில் வந்து ஈல்டு வந்து எப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? ஜாஸ்தியாக வரும்? அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 மூட்டை வரும்னா இதில் ஒரு 24 மூட்டை வரும். 4 மூட்டை சேர்த்து வரும். ஓகே. டைம் பீரியட் அது கம்மி. இப்போ இது வந்து நம்ம சீக்கிரமாக ஏர்லியராக பிளான் பண்ணுறதுனால நல்லா தூர் வெடிச்சு நம்மளுக்கு நல்லா குத்துக்கட்டும், நல்லா கற்று விடும், ஈல்டும் ஜாஸ்தியாக வரும். ஈல்டும் ஜாஸ்தியாக வரும். இப்போ ஒரு 120 நாள் பயிர்னா ஒரு 100 அதில் ஒரு 10 to 15 நாளுக்கு முன்னாடியே நமக்கு அறுவடைக்கு வந்துடும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரு. இன்றைக்கி ஆள் கூலியெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இல்லை, அதாவது லேபர் இல்லாத ஏரியாவுக்கு இது அட்வைசபிள். ரொம்ப அதிக லேபர் இருக்காங்க, கம்மியான வர்றாங்கன்னா அவங்க அந்த கன்வென்ஷன்லேயும் நட்டுட்டு போகலாம். பட் ஆளுங்களை நம்மளால் ஆளுங்க கிடைக்கல அப்படின்றவங்க தான் இதை சூஸ் பண்ணிக்கலாம். 6 நாள் கூலி கொடுத்துடணும்.